குமரன் பத்மநாபா புலிகள் இயக்கத்தினுடைய சர்வதேச பொறுப்பாளர், நிதி பொறுப்பாளர். அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். இராணுவ முகாமுக்குள்ள அவர் இருக்காருன்னு தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இராணுவ முகாமுக்குள்ள அங்கே போய் பார்த்தா ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி, புலிகளின் பெயரால் ஒளிந்திருந்த ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி. நான் ஏன் அவரை போதை கடத்தல் ஆசாமின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆதாரம் இல்லாமல் இல்லை. அவருடைய சிஷியர்கள் தான் அனைத்து ஐரோப்பா நாடுகள் அத்தனையிலுமே பொறுப்பாளர்கள். அதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மனோகரன் தான் பிரான்ஸ் நாட்டினுடைய புலிகளுடைய அமைப்பாளர். இவர் யாருன்னா, இந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னன் நான் சந்திக்க போனேன்ல, கிளிநொச்சியில் செஞ்சோலை நடத்திட்டு இருக்காருல்ல, அவருடைய சிஷிய. 4 ஆண்டு காலம் போதை ஹெராயின் கடத்தி விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர் புலிகளுடைய பிரான்ஸ் அமைப்பாளர். இது எப்படி சரியா இருக்கும்? இவர் தான் அந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னன் கப்பலில் போதை மருந்தை கடத்தி புலிகளுக்கு ஆயுதம் வாங்குவதாக தேசிய தலைவனை ஏமாற்றிய நபர் இந்த கூட்டத்தினுடைய தலைவன்.